சக்தி, நீ யாரு? எனக்காக ஏன் இவ்வளவு பண்ற? ஒருத்தங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனா நீ உன் மொத்த லைஃபையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. யாருமே என் மேல காட்டாத அக்கறைய நீ எதுக்கா சக்தி என் மேல காட்டணும்? நான் உனக்கு அப்படி என்ன பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ணி உன்னை பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தேன். லைஃப்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணிருக்கேன். அப்படி இருந்து நான் உனக்கு பண்ண எல்லா துரோகத்தையும் அவமானத்தையும் நீ கொஞ்சம் கூட மனசுலயே வச்சுக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக இப்ப வரைக்கும் நீ நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. ஒருத்தவங்க மேல இவ்வளவு தூரத்துக்கு பாசம் வைக்க முடியுமாங்கிறத நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சக்தி. ஆனா எதுக்கா நீ இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு நீ எல்லாம் எனக்கு பண்ணணும்? அப்படி உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒவ்வொரு விஷயமும் மறந்து போய் இப்படி தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறத விட ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு செத்து இருக்கலாம் சக்தி. இப்ப வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த புரியாமலே இருக்கு. ஏன் உனக்கு ஒண்ணுன்னா நான் இப்படி பதறேன், கதறி அழறேன்? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ஏன் இப்படி துடிக்கணும்? என் லைஃப்ல இதுக்கு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே அப்படி துடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியல சக்தி. உனக்கு எனக்கு பூர்வ ஜென்ம பந்தம் ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னால வார்த்தையால வெளிப்படுத்த முடியல. ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை. சீக்கிரம் கண்டுபிடிச்சு வா சக்தி. உன் வாயால சிவா சார் கூப்பிட்டாதான் போன வருஷம் திரும்ப வரும் சக்தி. சீக்கிரம் வா சக்தி, எனக்காக வா சக்தி.